ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படிக்க போகிறோன்னா ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு எழுத்தோட சவுண்டை தான் ஃபோனிக்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? இது நம்ம ஏன் கற்றுக்கணுன்னா ஈஸியாக அவங்க லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க, ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்குவாங்க, ஈஸியாக புதிய வேர்ட்ஸு அவங்க படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து ரீடிங் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், ப்ரொனன்சியேஷன் இது தெளிவாக அவங்களுக்கு வரும். இதை விட என்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் அவங்க எழுதணும்னா அந்த லெட்டர்ஸை அவங்க லேர்ன் பண்ண வேணாம். அதுக்கு அந்த சவுண்ட்ஸை வச்சே அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவங்க எழுத கற்றுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபோனிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டா நமக்குள்ள பெனிஃபிட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு லேர்ன் வித் தமிழ்வாணி அண்ட் தமிழ்வாணி வினோத்குமார். ஏ ஏ ஏ சேஸ் apple, apple. Next, B says bat. அடுத்து C says cat. அடுத்து G says duck. Next, E says A elephant. F says fish. G says gun. H says hat. Next, I says ink bottle. Ink. J says juice. K says एक पतंग आसमान से गिरती थी और जमीन से L says line. M says mango. N says nose. O says orange. P says parrot. Q says quack. Coin. R says rat. Next, yes says snake. T says table. Next, U
U says a, a, a. Umbrella, umbrella, umbrella. Next, V. V, V, V says V, 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 V. Violin, violin. Next, W, 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 W says W, W, W. மோஸ்டா டபிள்யூவும் வியும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்படி சொல்லி தரணும்னா இப்போ வி வி சேஸ் இங்க பாருங்க விக்கு நம்மளோட டீத்தால லிப்பை பைட் பண்ணி சொல்லி தரணும். இப்படி பாருங்க வேன். டபிள்யூ டபிள்யூக்கு இங்க பாருங்க அப்படி நமக்கு ஒரு கேண்டில் வந்து ப்ளோ பண்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் சொல்லி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒய் 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 யோயோ யோயோ யோயோ. Next, Z, Z, Z says zero, zero, zebra. இந்த மாதிரி லெட்டர்ஸ் அதோட சவுண்ட், அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சேர்த்து சொல்லி கொடுக்குறப்ப அந்த ஆக்ஷன் இதெல்லாம் சேர்த்து சொல்லி கொடுக்குறப்ப குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சவுண்ட் ஃபுல்லாக இப்போ A to Z வரை ஒரே சிட்டிங்கில் உட்காந்து சொல்லி தரணும்னா அந்த குழந்தைங்க பண்ண மாட்டாங்க. ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்லி தரலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். எல்லா குழந்தைங்களுமே படிக்கிற குழந்தைங்க, ஆனா நம்ம சொல்லி கொடுக்கிற முறையில தான் இருக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதும் லேர்ன் பண்ணிக்காததும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களாம் மாற்ற வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட மந்திரம் இதுதான். எல்லா குழந்தைங்களுமே படிக்கிற குழந்தைங்க. நம்மளோட கற்பிக்கும் முறையை மாற்றினால் குழந்தைகள் ஈஸியா படிக்க கத்துக்குவாங்க. இதுதான் என்னோட மந்திரம். நீங்களும் இதையே கடைப்பிடிங்க. உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி சொல்லி புரிய வைங்க. ஈஸியா லேர்ன் பண்ண வைங்க. ஓகே, என் கூடவே டிராவல் பண்ணுங்க. கமான், லேர்ன் வித் தமிழ்வாணி. என் பேர் தமிழ்வாணி வினோத்குமார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த ஃபோனிக்ஸ் A to Z வரை எப்படி பிரித்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.